பெரிய கோடீஸ்வரர்கள் வந்து இருந்திருப்பாங்க. இப்போ அவங்களோட ஒருத்தருடைய நேமாவது உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்படின்னா இப்போ 2000 வருஷம் காலகட்டத்துக்கு போது அவங்களுடைய மகிமைகள் எல்லாமே அழிஞ்சு போய்விடும். கிறிஸ்துவின் மகிமை தான் என்றென்றைக்கும் நிலைநிற்கும். அதுதான் வந்து சுவிசேஷம். அப்படியா என்றால் ஒரு ஊழியக்காரன் வந்து உண்மையான ஊழியக்காரன் என்றால் கிறிஸ்துவின் மகிமையை பறைசாற்றுவான். அவன் தான் உண்மையான ஊழியக்காரன். ஏனென்றால் என்றென்றைக்கும் பிரபலமாக இருக்கக்கூடியவர் ஒருவர் தான். அவர் தான் யாருன்னா சர்வ வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, இயேசு கிறிஸ்து. அவர் தான் வந்து என்றென்றைக்கும் வந்து பிரபலமாக இந்த உலகத்தில் வந்து இருக்க போகிறாரு. இவங்களுடைய பிரபலமெல்லாம் அவளுக்கு கால் தூசிக்கு சமம். அதனால் இப்படிப்பட்ட நயவஞ்சகர்களை, விசுவாசிகளை நீங்கள் யாரும் பின்பற்றி விட்டு சென்று விடாதீர்கள். அவர்கள் எல்லாரும் உங்களை அழிவுக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உங்களை வைத்துக்கொண்டு அவர்கள் பிரபலமாகி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பிரபலமாவதனால உங்களுக்கு ஒரு லாபமும் கிடையாது. உங்களுக்கு நஷ்டம் தான் அடைவீர்கள். உங்களை நஷ்டத்தின் பாதைக்கு நேராக இவர்கள் கொண்டு சென்று அவர்கள் தங்களை பிரபலமாகிவிடுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தன் பிரபலமாகாமல் உங்களை வந்து அவர் லாபத்துக்கு நேராகவும், உங்களை வந்து ஆசீர்வாதத்திற்கு நேராகவும், உங்களை நித்திய ஜீவனுக்கு நேராகவும் அவர் வழி நடத்துவார். ஆனால் தயவு கொண்டு ஒவ்வொருத்தரும் இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக திரும்புங்கள். பிலிப்பியர் 1:12 சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகளை சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாக இருக்கிறேன். அப்படின்னா பவுலுக்கு அங்கே சம்பவித்தவைகள் எல்லாமே வந்து சுவிசேஷம் பிரபலமாகணும். அப்படின்னா பவுல் வந்து எதற்காக ஓடுகிறார் என்றால் பவுல் பிரபலமாகிறதுக்காண்டி ஓடவில்லை. சுவிசேஷம் பிரபலமாக வேண்டும். அப்படின்னா இயேசு கிறிஸ்து பிரபலமாக வேண்டும். அவர் ஒருவர் தான் கடவுள். அவருக்கே நித்திய மகிமையும் துதியும் கனமும் உண்டாகட்டும் என்று பவுல் ஓடுகிறார். சுவிசேஷம் தான் நம்ம பிரபலமாக வேண்டும். இப்போ வியூஸ் போய் நான் பிரபலமாகிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்குது? ஒரு பிரயோஜனம் கிடையாது. இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. என் வீடியோ 24,000 போயிடுச்சுடா. ஓகே பிரதர். எந்தில் பார்த்தீங்கன்னா பால் தங்காய் அது கூட 1 lakh தான் அன்னைக்கு 60,000 தான் போயிடுச்சு. இந்த பார்த்தீங்கன்னா 1 lakh வெட்டி போட்டதுல மேக்ஸிமம் 4,000 போயிருக்கு. 4,000 நீங்க நீ ரீச் ஆகணுன்றதுக்காக நான் ரீச் ஆக தேவையில்ல பிரதர். நான் ரீச் ஆக தேவையில்ல. ஜான்ஜபராஜ் ஜஸ்டிஸ் வந்து வீடியோ போட்டு நீங்க ப்ரமோட் பண்ணுங்க, கொண்டு போய் ரீச் பண்ணுங்கன்னு கேக்குறாங்க. என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணனால தான் வீடியோ போறேன். நீ போய் சொன்ன. நான் இப்போ காமிச்சேன் பிரதர். இப்போ நான் காமிச்சேன். இங்கே போய் 2 பேர் சண்டை போட்டுருக்காங்க. நான் தான் வந்து யூடியூப்பில் நிறைய ரீச் ஆகிட்டேன் அப்படின்னு. இவர் ரீச் ஆகி என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. 10 வியூ போய் அதில் ஒரு 2 பேர் மனம் திரும்பிட்டானா அதானே நல்லது. இங்கே 30,000 வியூஸ் போயிட்டாங்க, ஒருத்தனும் மனம் திரும்பினா அந்த வீடியோனால என்ன பிரயோஜனம் இருக்குது? அதான் வேத வசனம் கூறுகிறது, ஒரு ஆத்துமா மனம் திரும்புவது நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அதில் இத்தனை வியூஸ் போய் ஒருத்தரும் மனம் திரும்பினா அதில் ஒரு பிரயோஜனம் கிடையாது. இப்போ நிறைய பேர் வந்து பணத்துக்காக வீடியோ போட்டு கொண்டு இருக்கிறார்கள். தாங்கள் பிரபலமாக வேண்டும் என்று உண்மையை பொய்யாகவும், பொய்யை உண்மையாகவும் 1 லட்சம் கொடுத்தானா